அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, உங்கள் ஜாதகத்திலே சூரியனும் குருவும், அதாவது சூரியனும் வியாழனும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கிறார்களா? அப்படி சூரியனும் குருவும் ஒன்று சேர்ந்திருந்தால் நீங்கள் வலுவான தன்னம்பிக்கை மிக்கவராவீர். மேலும் உங்களிடம் தலைமைத்துவ திறன் உங்களிடம் உண்டு. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சமுதாயத்திலே ஒரு நல்ல மரியாதை மதிப்பு உங்களுக்கு உண்டு. அதுபோல அன்பர்களே, உங்கள் ஜாதகத்திலே சந்திரனும் ராகுவும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கிறார்களா? அப்படி சந்திரனும் ராகுவும் ஒன்றாக சேர்ந்து இருந்தால் அன்பர்களே, நீங்கள் பதட்டம் மிக்கவராவீர்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதிலே பதட்டம் கொள்வீர்கள். மேலும் மாயை உங்களை பிடித்து கொள்ளும், பற்றி கொள்ளும். அதீத சிந்தனை உங்களுக்கு உண்டு. எதையும் மிக தீவிரமாக, அளவுக்கு அதிகமாக, அதீதமாக சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனை அதன் மூலமாக பல கேடுகள் விளையலாம். அதுபோல அன்பர்களே, உங்கள் ஜாதகத்திலே சந்திரனும் சனியும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்களா? அதாவது நீங்கள் ஜென்மச்சனியில் பிறந்திருக்கிறீர்களா? ஒரு ராசிக்கு முந்தைய வீட்டில் சனி வருகின்ற பொழுது 7.5 நாட்டு சனி காலம் ஆரம்பிக்கின்றது. அந்த முந்தைய வீட்டில் இருக்கின்ற 2.5 ஆண்டு காலம் முதல் சனி காலமாகும், ஆரம்ப சனி காலமாகும். உங்கள் ராசிக்கு வருகின்ற பொழுது அது ஜென்மச்சனி காலமாகும். அவ்வாறு ஜென்மச்சனி காலத்திலே பிறந்து உங்கள் ஜாதகத்திலே சந்திரனும் சனியும் ஒன்றாக சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறார்களா? அப்படியானால் உங்களுக்கு மன சோர்வு ஏற்படும். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதிலே சோர்வடைவீர்கள். எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் அதிலே சோர்வு அடைவீர்கள். மனச்சோர்வு உங்களுக்கு உண்டு. மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள். மன அழுத்தத்திற்கு ஆளாவர்கள். ஐயோ, இது இப்படி ஆகிவிட்டதே, அது அப்படி ஆகிவிட்டது என்ற மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள். அதனால் ஈடுபடக்கூடிய காரியங்களிலே வெற்றி கிடைப்பது என்பது சிரமமாக இருக்கலாம், தாமதமாகலாம், கிடைக்காமல் போகலாம். அதுபோல அன்பர்களே, உங்கள் ஜாதகத்திலே செவ்வாய், சனி, ராகு அல்லது கேது ஆகிய இந்த மூவரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறார்களா? செவ்வாய், சனி, ராகு அல்லது கேது ஆகியவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் எந்த ஒரு செயலிலும் சிரமப்படுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள். எடுத்த காரியத்திலே மேன்மேலும் முன்னேறி செல்ல முடியாமல் கஷ்டத்துக்கு ஆளாவீர்கள், சிரமத்திற்கு ஆளாவீர்கள். நீங்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அந்த செயல், அந்த காரியம் தாமதமாகும். உடனடியாக நீங்கள் எடுத்த காரியம் நிறைவேறாமல் அந்த காரியம் முடிவடைய தாமதமாகும். அந்த காரியம் வெற்றியடைய, முடிந்தேற உங்களுக்கு தாமதமாகலாம், காலதாமதமாகும். அதுபோல அன்பர்களே,
உங்கள் ஜாதகத்திலே குருவும், குரு என்ற வியாழன், குரு பகவான் என்ற வியாழனும், லௌகிக காரகனாகிய சுக்கிரனும் மற்றும் புத்தி காரகனாகிய புதன் பகவானும், குருவும் சுக்கிரனும் புதனும் ஒன்றாக சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தால் அது மிகச்சிறந்த அமைப்பாகும். உங்களுக்கு வாழ்க்கையிலே எப்பொழுதுமே வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும், முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும். படிப்படியாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் அதிலே நீங்கள் வெற்றி காண்பீர்கள். காரணம், உங்களுக்கு நுண்ணறிவு உண்டு. எதையுமே நுண்ணியதாக, கூர்மையாக, ஆழமாக, தெளிவாக, சிறப்பான முறையிலே, நல்ல முறையிலே சிந்தித்து செயல்படக்கூடிய நுண்ணிய அறிவு உங்களுக்கு உண்டு. குருவும் சுக்கிரனும் புதனும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் வளர்ச்சி உண்டு, வெற்றி உண்டு, நுண்ணறிவு உண்டு. ஆகையினாலே வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டு, பெருமை உண்டு, புகழ் உண்டு. அதுபோல அன்பர்களே, உங்கள் ஜாதகத்திலே சூரியனும் செவ்வாயும் ராகுவும் இந்த மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அது உங்களுக்கு அரசு தொடர்பான பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாவீர்கள். அரசினால், அரசு அதிகாரங்களினால், அரசு அதிகாரிகளால், அரசு செயல்பாடுகளால் உங்களுக்கு வாழ்க்கையிலே, உங்களுக்கு தொழிலிலே, உங்கள் செயல்பாடுகளிலே, உங்கள் குடும்பத்திலே பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அரசு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகலாம். அதுபோல அன்பர்களே, உங்கள் ஜாதகத்திலே அந்த அரசு தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும் என்பதோடு விபத்து அபாயமும் உண்டு. சூரியன், செவ்வாய், ராகு மூவரும் சேர்ந்திருந்தால் அரசு தொடர்பான பிரச்சனைகள் உண்டு, விபத்து ஏற்படக்கூடிய அபாயமும் உண்டு உங்களுக்கு. அதுபோல உங்கள் ஜாதகத்திலே சந்திரன், ராகு, புதன் இந்த மூவரும் சேர்ந்திருந்தால், சந்திரன், ராகு, புதன் ஆகிய இந்த மூவரும் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு அதீத சிந்தனா சக்தி உண்டு. எதையும் தீவிரமாக, ஆழமாக, தெளிவாக, நல்ல முறையிலே சிந்திப்பீர்கள், சிந்தித்து செயல்படுவீர்கள். அதே சமயத்திலே உங்களுக்கு மன உறுதி இல்லாமல் போகும், அதீத தீவிரமான சிந்தனையினாலே. இது சந்திரனும் ராகுவும் புதனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அறிவீர்களாக. இவ்வாறாக கிரகங்களின் கூட்டு சேர்க்கையினாலே ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்கள், கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்பதை பற்றி சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.